ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான். ஸோ இந்த வீடியோவில் ஒரு சில விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நேற்று ஒரு இன்சிடெண்ட் நடந்தது, அதை பற்றி தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா நேற்று லாங் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, ஒரு விஷயம் நடந்தது. அதோடு அப்படியே மைண்ட் எனக்கு அப்செட் ஆகிடுச்சு. வீடியோ அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் நான். ஸோ எடுத்த வரைக்கும் நான் எடிட் பண்ணி உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ஸோ நேற்று என்ன நடந்தது அப்படின்னா, காலையில் ஒரு கமெண்ட் வந்திருந்தது. அந்த கமெண்டை நான் ஏன் அவ்வளோ சீரியஸாக எடுத்தேன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ நாளாக நான் யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு 3 இயர்ஸாக. 2 lakhs கிட்டே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ 2 lakh சப்ஸ்கிரைபர் வர்ற வரைக்கும் எனக்கு பேட் கமெண்ட் வராமையாக இருந்திருக்கும். எவ்வளவோ பேட் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அது எல்லாத்தையுமே நான் கடந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆனால் ஏன் நேற்று அந்த கமெண்ட்டுக்கு அந்தளவுக்கு நான் ரியாக்ட் பண்ணேன் அப்படின்றதே எனக்கு தெரியல. கண்டிப்பாக நேற்று கமெண்ட் பண்ண அவங்களுமே இந்த வீடியோவை பார்ப்பாங்க, பார்க்காம இருக்க மாட்டாங்க. அவங்களோட ஐடியை நான் ஹைட் பண்ணிட்டேன். ஏன்னா நானும் அவங்கள பேடாக ரிப்ளை பண்ணியிருக்கேன், அவங்களும் என்னை பேடாக ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் திரும்ப திரும்ப அதை பெரிய பிரச்சனையாக்க வேண்டாம் அப்படின்ட்டு தான் நான் ஹைட் பண்ணிட்டேன். நான் அவங்கக்கிட்ட முதல்ல நான் சாரியும் கேட்டுக்கிறேன். என் மேலேயும் தப்பு இருக்குது. அவங்க பண்ண கமெண்டை நான் அதை பெரிய விஷயமாக்கி அவங்களையுமே நான் திட்டுற மாதிரி ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக நான் முதல்ல அவங்கக்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா எப்போவுமே நமக்கு பாசிட்டிவாக கமெண்ட் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நெகட்டிவாகவும் கமெண்ட் வரும். அந்த நெகட்டிவ் கமெண்டை நம்ம கண்டுக்காமல் போகிறது தான் நல்லது அப்படின்ட்டு எனக்கு லேட்டராக தான் புரிஞ்சது. என்ன ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, உங்கள் சேனலில் போடுற வீடியோஸ் கொஞ்சம் போரிங்காக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஷார்ட்ஸு, லாங் வீடியோஸில் நீங்கள் பேசுகிறது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் போடுற ஷார்ட்ஸே 1 நிமிஷம்தான். அந்த 1 நிமிஷத்தில் நம்ம எப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேச முடியும்? அதையே ஸ்பீடாக ஷார்ட்டாக தான் நான் பேசுகிறேன். மேபி அவங்களுக்கு என்னோடய சேனல் பிடிக்கலையா என்னென்னு தெரியல. உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நம்ம யாரையும் போய் கம்பல் பண்ணலை. என்னோடய வீடியோவை நீங்கள் பார்த்தே ஆகணும், என்னோடய வீடியோஸ்க்கு நீங்கள் கமெண்ட் பண்ணியே ஆகணும், என்னோடய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும்னு நம்ம யாரையுமே போய் கம்பல் பண்ணலை. நீங்களாக தான் பார்க்குறீங்க, நீங்களாக தான் கமெண்ட் பண்ணுறீங்க, நீங்களாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க, யூடியூப் சேனல் ஆரம்பித்த புதுசில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கெஞ்ச வேண்டியது. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் வந்தோடனே உங்களுக்கெல்லாம் திமிராயிருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்த புதுசில் வேணால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டிருப்பேன். இப்போ நான் ஒரு 2 வருஷமாக அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. நானே என் ஹஸ்பண்டுமே சேர்ந்து டெசிஷன் எடுத்த ஒரு வார்த்தை தான். யாருக்கிட்டையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்காத, லைக் பண்ணுங்கன்னு கேட்காத, கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்காத. அவங்களா விருப்பப்பட்டு பண்ணட்டும் அப்படின்ட்டு தான் நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஆரம்பத்தில் என்னோடய சேனல் ஸ்டார்ட் ஆன புதுசில் ஒரு கொஞ்சம் வீடியோஸில் நான் கேட்டிருப்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் போய் என்னோடய ஷார்ட்ஸையும் சரி, லாங் வீடியோஸையும் சரி சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த வார்த்தை இருக்கவே இருக்காது. எதுக்காக நம்ம போய் ஒருத்தவங்கிட்ட அதை கேட்கணும்? விருப்பப்பட்டால் அவங்களே பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு தான் நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறதே கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நானுமே நிறைய யூடியூப் சேனல் பார்ப்பேன், நிறைய வீடியோஸ்களுக்கு லைக் பண்ணுவேன், கமெண்ட் பண்ணுவேன். எனக்கு பிடிச்ச விஷயங்களை பார்ப்பேன், லைக் பண்ணுவேன், கமெண்ட் பண்ணுவேன். எனக்கு பிடிக்கலையா ஒரு வீடியோ, அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் போயிடுவேன். அவங்கள போய் ஏன் இப்படி வீடியோ போட்டிங்க, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் யாரையுமே போய் கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கலைன்னா தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலாம். ஏன்னா நாங்களுமே எங்களுக்குமே நிறைய ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், எங்களுக்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதையெல்லாம் மனசில் வச்சுட்டு நிறைய விஷயங்களை மறந்துட்டு தான் நாங்கள் இந்த மாதிரி யூடியூப் ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதாவது நான் எப்படி நினைக்கிறேன்னா, யாருக்கும் நம்ம உதவி பண்ணாட்டாலும் உபத்திரியம் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிற ஆள். ஸோ நான் நேற்று அவங்களுக்கு பேடாக ரிப்ளை பண்ணதையே நான் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன். அதனால தான் எனக்கு ரொம்ப அழுகை வந்துச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவங்கள எதுக்கு நம்ம அப்படி பேசணும் அப்படி சொல்லிட்டு.
சாரி, நான் இந்த வீடியோவில் அவங்கக்கிட்ட நான் மனதார சாரி கேட்டுக்கிறேன். மன்னிக்கிறதும் மன்னிக்காததும் அவங்க விருப்பம். என் மேலே தப்பு இருந்துச்சுன்னா நான் யாராக இருந்தாலும் அவங்க காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்டுருவேன். நம்ம எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், நம்ம மேலே என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நான் எப்போவுமே நினைக்க மாட்டேன். அந்த ஈகோ எனக்குள்ளே வந்து இருக்காது. ஸோ நான் உங்களை மனதளவில் ஹர்ட் பண்ணி நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை வந்து மன்னிச்சிருங்க. உங்கள் ஐடி பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை, நான் அதை உடனே ஹைட் பண்ணிட்டனால. ஸோ ஐ எம் வெரி வெரி சாரிங்க. ஸோ அதாவது யாராக இருந்தாலுமே நமக்கு வந்து ஃபஸ்ட்டாக ஒரு பேட் கமெண்ட் வந்துச்சுன்னா யூடியூப் நடத்துகிறவங்களுக்கு தெரியும், உடனே அது பதட்டம் ஆகிடும். என்னடா நம்ம பண்ணுறோம், ஏன் இப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு சில டைம் அதை கடந்து போயிடுவோம், சில டைம் அதை கடந்தே போக முடியாது. மண்டையில் அது ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு மாதிரி. ஏன் நம்மளை இப்படி கமெண்ட் பண்ணாங்க, ஏன் இப்படி கமெண்ட் பண்ணாங்கன்னு சில டைம் அதை அப்படியே மறந்துடும். ஆனால் நேற்று வந்து ஒரு சில விஷயங்களை மனசில் யோசிச்சுக்கிட்டு நானே ஒரு மாதிரி கஷ்டத்தில் இருந்தேன். அந்த நேரத்தில் அந்த கமெண்டை பார்த்ததுன்னு தான் எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அதனால தான் நான் அவங்கள வந்து அந்த மாதிரி ரிப்ளை பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அந்த கமெண்டை இன்னொருத்தவங்க பார்த்துருக்காங்க, ஒரு அம்மா. அவங்க 50+ சொன்னாங்க அவங்களுக்கு ஏஜ். அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிமா, நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், அவங்க அம்மா வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் வினிதா நீங்கள் இப்படி பேசியிருக்கீங்க, அவங்க உங்களை அந்தளவுக்கு ஹர்ட் பண்ணுற அளவுக்கு பேசலையே, நீங்கள் ஏன் இவ்வளோ பேசியிருக்கீங்க, அது ரொம்ப தப்புமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே தான் எனக்கே ரியலைஸ் ஆச்சு, ஓ நம்ம அவங்கள அந்த மாதிரி பேசுனது தப்புன்னு சொல்லிட்டு. ஏன்னா சில நேரங்களில் நம்ம எடுக்கிற முடிவும் சரி, பேசுகிற வார்த்தைகளும் சரி, நம்மளை அறியாமலேயே பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் அதை யாராவது எடுத்து சொல்லும்போது தான் தெரியும் தப்புன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஆல்ரெடி வேறு ஒரு சில விஷயங்களில் மனசு கஷ்டமாக இருந்தேன்னா அந்த கோவத்தில் அப்படி பேசிட்டோன்னு தான் அப்புறம் நான் அந்த அம்மாவுக்கும் ரிப்ளை பண்ணியிருந்தேன். அவங்க என்னோடய வீடியோஸ் பார்க்க வெறுப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. வெறுப்பாகிற அளவுக்கு நான் என்ன வீடியோ போடுறேன்னு தெரியல, அதனால தான் எனக்கு கஷ்டமாக இருந்தது. நான் தப்பாக அவங்கள பேசியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மாவுக்கும் ரிப்ளை பண்ணியிருந்தேன். அப்புறம் அந்த என்னை ஃபஸ்ட்டாக கமெண்ட் பண்ணவங்களுக்கும் ரிப்ளை பண்ணியிருந்தேன், மன்னிச்சிடுங்க நான் ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டேன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் அதை அவங்க புரிஞ்சுப்பாங்களா என்னன்னு தெரியல, இதை ஒரு பெரிய விஷயமா ஆக்க வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் ஹைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கே ரொம்ப மனசு வந்து கில்ட்டி ஆகிடுச்சு. ஸோ நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ, அவங்க அப்போ நம்மளை தப்பாக இது பண்ணலையோ. அதாவது இந்த விஷயம் நடக்கும்போது என் ஹஸ்பண்ட் வீட்டில் தான் இருந்தாங்க, அவங்க மாடியில் அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்து கீழே இருந்துகிட்டு இருந்தேன். நான் அவங்ககிட்ட கூட சொல்லலை, நானாக உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். என்னன்னே தெரியல, நேற்று தன்னை அறியாமலேயே ஒரு சுயநினைவை இழந்த மாதிரி நான் வந்து அதை பண்ணிட்டேன். என் ஹஸ்பண்ட்டை போய் அதை ஃபஸ்ட்டாக சொல்லியிருந்தேன்னு வைங்களேன், அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத அவங்க சொல்லியிருப்பாங்க. நான் அவங்கக்கிட்ட சொல்லாமல் அந்த வீடியோ போட்டது கூட என் ஹஸ்பண்டுக்கு தெரியாது. என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் அதையுமே வந்து அவங்க பார்த்து வந்து இது பண்ணாங்க, பார்த்து டெலீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அட்வைஸ் பண்ணாங்க. என்ன வித்தா, ஏன் நீ என்கிட்ட சொல்லலை, ஏன் இப்படி வந்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்க. சோஷியல் மீடியாவில் இருந்தால் ஒரு சில பேருக்கு வீடியோ பிடிக்காது, அது அவங்களோட கருத்தை சொல்கிறாங்க, அதையே நீ இவ்வளோ இது பண்ணி ஏன் அவங்களுக்கு ரிப்ளை பண்ண அப்படி சொல்லி எனக்கு திட்டினாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ரியலைஸ் ஆச்சு, ஓகே நம்ம மேலே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நான் வந்து நியாயப்படுத்த விரும்பவே இல்லை. நேற்று ஷார்ட்ஸில் கூட நான் சொல்லியிருந்தேன், ஒரு சின்ன விஷயத்துக்காக நான் அழுது இவ்வளோ இதாக்கிட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கு கூட ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு, அது அவங்களா கூட இருக்கலாம், வேறு ஐடியிலேருந்து கூட கமெண்ட் பண்ணியிருக்கலாம். சின்ன விஷயமா, நீ அவங்கள எவ்வளோ மோசமாக ரிப்ளை பண்ணியிருந்த, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நீலி கண்ணீர் வடிக்கிறியா அப்படி சொல்லிட்டு, நீலி கண்ணீர் வடித்து வீடியோ போட்டிருக்கியா அப்படி சொல்லிட்டு கமெண்ட் வந்துருந்துச்சு. அது யாருன்னு தெரியல, அவங்களா என்னன்னே தெரியல. பட் அவங்களா இருந்தால் நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். சாரி, உங்களை நான் காயப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தா. ஊர்லேருந்து பார்க்குறவங்களுக்கு, அதாவது வெளிநாட்டில் நான் எங்களை மாதிரி இருக்கிறவங்கள ஊர்லேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும்னா, நல்ல லைஃப் வாழ்கிறாங்க, சூப்பராக வாழ்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு வெளிநாடு லைஃப் அப்படின்றது ஒரு சிறை மாதிரி. அது ஒரு ரொம்ப மோசமான வாழ்க்கை. அதாவது ஒரு தனியாக ஒரு தீவுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது என்னோடய வாழ்க்கையெல்லாம். சில நேரங்கள் அந்த தனிமையே நினச்சி நான் ரொம்ப அழுதுருக்கேன். நான் அதிகமாக நேற்று மனசு கஷ்டமாக இருந்ததுக்கு காரணமே ஒரு மாதிரி லோன்லியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நைட்டில் இருந்தே, முந்தா நாள் நைட்டில் இருந்தே, நைட்டு கூட சரியாக தூக்கம் வரல. காலையிலையும் வந்து அதாவது எனக்கே தெரியாமல் நமக்கு அழுக வரும் பார்த்திங்களா, அப்படி தான் நான் இருந்தேன். ஸோ அந்த டைமில் அந்த கமாண்டை பார்த்து தான் வந்து அந்த மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணிட்டேன்.
ஸோ எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும், அதோடு தான் ஓடிட்டுருக்கோம். ஸோ இந்த யூடியூப் தான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு டைம் பாஸ் ஆகும். ஏதோ ஒரு 10 பேருக்கு கூட நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதாவோ, நம்மளோட வீடியோஸை பார்த்து ஒரு 4 பேர் கமெண்ட் பண்ணால் என் கூடயே நீங்கள் பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அந்த ஒரு தனிமையாக இல்லாமல் நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்காக தான் முக்கியமாக வந்து நான் யூடியூபையே வந்து ரன் பண்ணுறேன். இல்லை காசு வருதோ வராதோ அது செகண்ட்ரி. நான் நிறைய டைம் வந்து வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன். பட் அதுலேயே வந்து எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆகும்போது என் ஹஸ்பண்ட் சில நேரங்கள் சொல்கிறாங்க, அந்த யூடியூப்னால தான் உனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் மனசில் நீ நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்க, பேசாமல் நான் யூடியூப் சேனலை டெலீட் பண்ணிடுவேன், பேசாமல் அமைதியாயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. யூடியூப் சேனலை டெலீட் பண்ணிட்டா இன்னுமே நான் ரொம்ப தனிமையாக ஃபீல் ஆயிடுவேன். ஏன்னா பசங்க ஸ்கூல் போயிடுவாங்க, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிடுவாங்க, நான் மட்டும் தனியாக இருப்பேன் இந்த பெரிய வீட்டில். அதுவே எனக்கு வந்து ரொம்ப ஒரு தனிமையாக இருக்கும். இதே ஊராக இருந்தால் அட்லீஸ்ட் வெளியில் வருவோம், ஒரு பக்கத்து வீட்டில் யாரையாவது பார்ப்போம், பேசுவோம், கொல்லுவோம். ஆனால் இங்கே அப்படி கிடையவே கிடையாது. வீட்டை விட்டு வெளியில் வந்தோன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. எப்போயாச்சும் கார் வரும் போகும். ஸோ இந்த மாதிரியான ஒரு லைஃப்பை தான் வந்து நாங்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் இந்த யூடியூப்பை வந்து நான் வந்து ஏதோ நம்மளை சுற்றி நிறைய பேரை வச்சுக்கிற மாதிரி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் அதுலேயே ஏதாவது ஒரு சிக்கல்கள் வரும்போது அதை என்னால் ஏற்றுக்கவே முடியலை. ஸோ இந்த விஷயங்கள் தான் வந்து நேற்று நடந்தது. எவ்வளோ பேர் வந்து என்னென்னமோ கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் கெட்ட கெட்ட வார்த்தையில் கூட எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வீடியோ பார்க்க வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட்டை நான் இப்போ தான் வந்து கேட்குறேன். வெறுப்பாக ஆகிற அளவுக்கு என்ன வீடியோ போடுறோம் அப்படின்ட்டு தான் எனக்கு ரொம்ப யோசிக்க வச்சிருச்சு. ஏன்னா நான் வந்து அதிகமாக அந்த மோட்டிவேஷன் வீடியோ போடுவேன், இல்லைன்னா என் லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்டை போடுவேன். அந்த மாதிரி தான் பேசுவேன். கேஷுவலாக வந்து நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறது, உங்களை வந்து பார்க்கும்போது சும்மா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க மாதிரி இருக்குது, என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது, அப்படி தான் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சும்மா கேஷுவலாக தான் வந்து நான் வீடியோ போடுவேன். இந்த பந்தா காட்டுறது, சீன் போடுறது, இந்த மாதிரிலாம் சுத்தமாக எனக்கு தெரியாது. இதுதான் வந்து நான் இப்படி தான் என்னால் வீடியோ போட முடியும். இதுக்கு மேலே நான் எப்படி எனக்கு வீடியோ போடுறதுன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்னை சுற்றி என்ன நான் பண்ணுறேனோ அதை மட்டும்தான் என்னால் வீடியோ வந்து போட முடியும். வெளியிலேயும் நாங்கள் அதிகமாக போகிறது கிடையாது. ஏன்னா ஹஸ்பண்டுக்கு வேலை அதிகமாக இருக்கும் அப்படின்றனால அதிகமாக நான் வீட்டில் தான் இருப்பேன். ஸோ அதை சுற்றி மட்டும்தான் என்னால் வந்து வீடியோ போட முடியும். வேறு இன்ட்ரெஸ்டிங்காக அந்த மாதிரியெல்லாம் என்னால் பண்ண முடியாது. அப்படி உங்களுக்கு பிடிக்கலைன்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க. இப்படி கமெண்ட் பண்ணும்போது நானும் சில வார்த்தைகளை பேசி உங்களையும் ஹர்ட் பண்ணிடுறேன். நீங்களும் என்னை எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி என்னையும் ஹர்ட் பண்ணுறீங்க. முடிஞ்ச அளவுக்கு பிடிக்கலன்னா அதை அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டோன்னா அப்படியே முடிஞ்சிடும். அது இந்த அளவுக்கு வந்து ஆகாது இல்லையா? அதை வந்து உங்ககிட்ட ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக நான் வந்து வைக்கிறேன். அழுது வீடியோ போட்ட உடனே நிறைய பேர் வந்து எனக்கு ஆறுதலாகவும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து இங்கே ப்ரூனையில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே வந்து வாட்ஸ்அப்பில் என்னை காண்டாக்ட் பண்ணி பேசினாங்க. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப ஆறுதலாகவும் இருந்தது. ஓகே, நம்ம தனியாக இல்லை, நமக்கு ஏதாச்சும் ஒன்றுனா நமக்கு குரல் கொடுக்க இத்தனை பேராவது இருக்கீங்க அப்படின்னு வந்து தோணுச்சு. ஸோ இந்த விஷயந்தான் நேற்று வந்து நடந்தது. நான் வந்து எதையும் மறைக்கலை. என் மேலேயும் தப்பு இருக்குது. நான் வந்து என்னை எப்போவுமே நியாயப்படுத்த விரும்பலை. என் மேலே அதிகமான தப்புக்கள் இருக்குது. ஏன்னா சோஷியல் மீடியாவில் வீடியோ போடும்போது அது ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. அவங்களோட கருத்தை சொல்ல தான் செய்வாங்க. அதை வந்து நான் வந்து அதை ஏற்றுக்கறணும். எதுனாலுமே அவங்கள போய் திரும்ப வந்து தப்பாக கமெண்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பு. அவங்க மேலே விட என் மேலே ரொம்ப ரொம்ப தப்பு இருக்குது. ஸோ நான் திரும்பவும் அவங்கக்கிட்ட நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களை எந்த விதத்துலையாவது நான் கஷ்டப்படுத்தியிருந்தேன்னா ரொம்ப ரொம்ப சாரி. ஏன்னா எனக்கு ரொம்ப 2 நாளாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதை கடந்தே வர முடியல. இப்போ தான் நான் நார்மலாக இருக்கேன். ஸோ அவங்கக்கிட்ட சாரி கேட்கணும். ஏன்னா அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. அவங்க எந்த ஊர், எங்கேருந்து கமெண்ட் பண்ணாங்க, ஒரு பொண்ணா அவங்க இல்லை ஆணான்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ பொண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, நான் மிகப்பெரிய சாரி கேட்டுக்கிறேன். ஸோ இந்த இன்சிடெண்ட்லேருந்து நான் நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டேன். ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதை எப்படி கடந்து போகிறது, அதுக்கு எப்படி பதில் கொடுக்குறது அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். அதாவது கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதே தான். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.